அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இன்னைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஜோதிட ரகசியங்கள் நிகழ்ச்சியில் நமக்கு வழங்க வர்றவங்க டிஎன்ஏ குருவின் பாவங்களை சுமக்கும் கரை சேர்க்கும் குருவின் பாவங்களை சுமக்கும் நட்சத்திரமும் கரை சேர்க்கும் பரிகாரமும். இந்த நிகழ்ச்சியை வழங்க வர்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட சிகாமணி பிரசன்ன வித்தகர் ஆஸ்ட்ரோ டி கலைவாணி மேடம் அவர்கள். அவங்க பேர்ல மட்டும் கலைவாணி கிடையாது, அவங்க ஜோதிட சாஸ்திரத்திலையும் சிறந்த கலைவாணியா திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வந்த அத்தனை பேரையும் வருக வருக என எங்க தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு சார்பாக வரவேற்கிறனுங்க. இப்ப முதல்ல கடவுள் வாழ்த்த பாண்டீஸ்வரன் சாரும், அதை தொடர்ந்து ஆஸ்ட்ரோ திண்டுக்கல் பிச்சை சார் அவர்களும் கடவுள் வாழ்த்து வழங்குவாங்க. பாண்டீஸ்வரன் சார், நீங்க வாங்க. அனைவருக்கும் மாலை இரவு வணக்கம். எனக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கும் வணக்கம், இறை வணக்கம். ஓம் சித்தி விநாயகனே நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக, ஓம் ஸ்ரீ முனியாண்டியே நமக, ஓம் நம நாராயண நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமக, ஓம் அஷ்டதி காவலர்களே நமக, ஓம் தேவாதி தேவர்களே நமக, ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக, ஓம் கோமாதா நமக, ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக. எனது தாய் தந்தையும் வணங்கி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எனது குருவையும் வணங்கி குருவின் பாதங்களின் மலர்களை சமர்ப்பிக்கிறேன். ஓம் ஸ்வாய நமக. ஓகேங்க. அடுத்து ஆஸ்ட்ரோ திண்டுக்கல் பிச்சை சார் அவர்கள் கடவுள் வாழ்த்து வழங்குவாருங்க. சார் வணக்கம். வாங்க சார். ஓம் விநாயகனே நமக, ஓம் முருகா நமக, ஓம் குலதெய்வமே நமக. எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் வணங்கி எனது கடவுள் வாழ்த்து கொள்வேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேஸ்வரின் இரு தாளும் சதங்கையும் சிலம்பும் தண்டமும் சண்முகரின் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலலே. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓகேங்க. இதை தொடர்ந்து நமக்கு ஜோதிட ரகசியங்கள் நிகழ்ச்சியை வழங்க வர்றவங்க ஜோதிட சிகாமணி பிரசன்ன வித்தகர், ஜோதிட சாஸ்திரத்திலையும் இவங்க கலைவாணி தான், கலைவாணி மேடம் அவர்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோம். குழுவில் பயணிக்கும் அத்துணை ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த என் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, குருவுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள், அதாவது சாபங்களை சுமக்கும் நட்சத்திரங்களும் அதை கரை சேர்க்கும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல இப்ப நம்ம பேச போறோம். இப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குருவுடைய நட்சத்திரங்கள் இல்லாம குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னென்னலாம் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிருகசிரிஷம், உத்திராடம், அவிட்டம் அப்படின்ற இந்த 3 நட்சத்திரங்களும் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன. குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி, விசாகம், உத்திரட்டாதி, சாரி ஒரு நிமிஷம், புனர்பூசம், புரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இப்போ சாபம் பெற்ற நட்சத்திரங்களை பத்தியும் நம்ம சொல்லியாச்சு. மிருகசிரீஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம், அவிட்டமும் செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த 2 செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் குருவுடைய சாபத்தை முழுசா வாங்கின நட்சத்திரம் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. அதுக்கப்புறம் உத்திராடம் சூரியனோடது. இப்போ இந்த மிருகசிரிடம் அப்படின்னு வரக்குள்ள இவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். சற்று கோபமா இருப்பாங்க,
தன்னுடைய மனசுல தோன்றின விஷயத்த முதல்ல ஒரு ஹார்ஷா எடுத்து வெளியில எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அதை யோசிக்காம இவங்களே கொஞ்சம் இறங்கி வரக்கூடியான தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த மிருகசீரிடம் குருவுடைய சாபம் பெற்றதுனால என்ன ஆகும்? மிருகசீரிஷம் மட்டும் கிடையாது, குருவுடைய சாபம் பெற்ற என்னென்ன ஆகும்? குரு எதுக்கெல்லாம் காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் பாடியில முதல்ல பிரெயினுடைய ஃபுல் கண்டென்ட்டும் மூளையுடைய மொத்த வடிவமும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். நம்ம நிறைய பேசியிருக்கோம் குருவை பத்தி பேசக்குள்ள. இந்த தட்சிணாமூர்த்தியோடைய அந்த சிலையோடைய அந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன். அந்த சிலைய மேல இருந்து நம்ம மேல ஹை வியூல இருந்து பார்க்கக்குள்ள அந்த கல்லால மரம் இருக்கு இல்லைங்களா, தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கல்லால மரம் மேல இருந்து வியூ பண்ணீங்கன்னா மனித மூளையின் ஸ்ட்ரக்சர் தான், அந்த வடிவத்துலதான் இருக்கும். அப்போ நம்மளுடைய மனித மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே குரு. கொழுப்பு அப்படின்னாலுமே குருதான். மனித உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கொழுப்பும் குருதான். இந்த குருவுடைய சாபம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல நிறைய கொழுப்பு கட்டிங்க இருக்க ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ராலால பிரச்சனை வர ஆரம்பிக்கும். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது குரு அமர்ற இடத்தை பொறுத்து இந்த வேரியேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் குரு யாரு அப்படின்னா, குருதான் ஆன்மீகம், குருதான் ஆசிரியர், குருதான் வழிகாட்டி, குருதான் பணம், எல்லாமே குருதான். அதனால்தான் குருவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரோல் கொடுத்து வச்சிருக்கிறோம். 3 பார்வைகள். குரு பார்க்க கோடி நன்மை. ஏதாச்சும் தீய கிரகங்கள் குருவுடைய பார்வையில இருந்ததுன்னா அது பெரிய தீமையை செய்யாது, ஓரளவுக்கு நன்மை வழங்குறதுக்கான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதே மாதிரி தோஷங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை குருவிற்கு இருக்கு அப்படின்னு இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்றாங்க. பொன்னவன் அப்படின்னு சொல்றாங்க குருவை. ஜூபிட்டரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜூபிட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கனிமங்களா இருக்கட்டும், ஜூபிட்டருடைய தன்மைகளா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அபரிவிதமான தன்மை. ஜூபிட்டருக்கு 4 மூன்ஸ் இருக்கு, 4 நிலா இருக்கு குருவுக்கு. 4 நிலவும் சேர்ந்து அந்த குருவை அவ்வளவு அழகா வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம இந்த வானியல் பத்தி படிக்கக்குள்ள நிறைய தெரியும். அப்போ இந்த குரு ஒருத்தவங்களுக்கு கர்ம பதிவா வந்துடுச்சு அப்படின்னா இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வழிகாட்டி கூட்டிட்டு போறதுன்னு நிச்சயமா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே வழிகாட்டுறவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி அது சரியான வழியா இருக்காது. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்திருப்போம், கர்ணன் விஷயத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா, இவரு தெரியாம வித்தையை கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கத்துக்க ஆரம்பிக்கக்குள்ள ஒரு குரு கிட்ட இருந்து சாபம் வாங்குறது கஷ்டம் இல்லைங்களா. என்ன சொல்றாரு, கத்து கொடுத்த வித்தை சரியான நேரத்துல உனக்கு உபயோகம் இல்லாம போயிடும், மறந்து போயிடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் குருவுடைய சாபம் வாங்கினதுனாலதான். நீங்க என்னதான் விழுந்து 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 பணிவிடை செய்தாலும் சில ஸ்டூடெண்ட்டை பார்த்தா டீச்சர்ஸ்க்கு பிடிக்காது. நமக்கு நல்லா தெரியும். அவங்க தப்பே பண்ணலனாலும் அவங்கள கொஞ்சம் ஓரமா உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியா ரிப்ளை பண்ணாம இருக்கிறது, அவங்க டவுட் கிளியர் பண்ணாம இருக்கிறது, இப்படி எல்லாம் நம்ம படிச்ச கிளாஸ்ல ஒரு 4-5 குழந்தைங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்ப ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணாலும் கம்ப்ளைண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு குழந்தை மேல வருது அப்படின்னா அந்த குழந்தை மிருகசிரிஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அனுபவத்துல சொல்றேன். மிருகசிரிஷ நட்சத்திரம் நல்ல அறிவாளியான குழந்தைங்களா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆகக்கூடிய தன்மையா இருக்கும், சக மனுஷங்களை ரொம்ப அழகா வழி நடத்திக்கிட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும், அவங்க கிட்ட கருணை இருக்கும். ஆனா எந்த ஒரு டீச்சர் இன்க்ளூடிங் பிடி மாஸ்டர் கூட அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கூட இந்த குழந்தைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, இந்த குருவுடைய சாபம் பெற்று இருக்கிறதுனால. சோ இதெல்லாம் தான் குருவுடைய தன்மை. சரி, குரு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும் பணம், அதாவது லட்சத்துக்கு மேல, இத்தனை லட்சம் அத்தனை லட்சம், இந்த 100 200 10,000 வந்தது 20,000 வந்தது அப்படின்றதுலாம் நமக்கு சுக்கிரனோட நின்றுடும். இந்த பெரும் பணம் அப்படியே லம்பா ஒரு காசு வருது, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுச்சு, லாட்டரி விழுந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றது குரு தான். அப்போ குரு பெரும் பணத்தை கையாளக்கூடிய தன்மை, பணத்தை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துடுற தன்மை, அந்த பணம் திரும்பி வர முடியாத சூழல்ல போய் சிக்கிக்கிறது, இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குருவுடைய சாபத்தால வரும். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகான்கள் சார்ந்த தெய்வங்கள் இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. மகான்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சாய்பாபா சொல்லுவோம், ராகவேந்திரர் சொல்லுவோம், புட்டபர்த்தி சாய்பாபா இருக்காங்க. இத மாதிரி மகான்கள் இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை வழங்க முடியாது. அப்ப ஜீவ சமாதியும் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா, ஜீவ சமாதி பிரச்சனையை கொடுக்காது. ஏன் அப்படின்னா, ஜீவ சமாதி உங்களுக்கு கேதுவோட கம்பைண்ட் ஆயிடும்.
குரு கேதுவாயிடும். அப்ப அங்க வந்து இவங்க வந்து ஜீவசமாதிக்கு போலாம். மகான்கள் கோவில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னுமே குரு இருக்கும் பட்சத்துல 6, 8, 12ல குரு மறைஞ்சு இல்ல குரு நீசமாகி இதே நட்சத்திரத்திலயும் இருந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மகான்கள் சார்ந்த வழிபாட்டுக்கு இவங்க போகாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, வேற யாரு குரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தங்கம். தங்கமே தங்காது இவங்க கிட்ட. இந்த குருவுடைய நிறைய தொலைச்சிருவாங்க. இவங்க போய் அடகு வச்சாங்கன்னா அதை மீட்க முடியாது. நல்லா தெரியும் நமக்கு, இந்த குருவுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை இதெல்லாம் போயிட்டு நகை அடகு வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த நகை திரும்ப வராது வீட்டுக்கு. திருப்பி வீட்டுக்கு திருப்புற தன்மையில இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி திருப்புக்குள்ள நம்ம ஓரளவுக்கு இந்த வியாழக்கிழமையில திருப்பக்குள்ள அந்த அந்த பொருள் வந்து மறுபடியும் அந்த மாதிரி அடகுக்கு போகாம இருக்கும் அப்படின்றது ரூல். நிறைய அனுபவத்துல பார்த்திருக்கோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரி, வேற என்ன குரு, வேற என்னவா இருக்கும் குரு அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் குரு. ஒரு விஷயத்த டிசைட் பண்ணக்கூடிய, ஒரு விஷயத்த ஆணித்தரமா பேசக்கூடிய ஒருத்தவங்கள நீங்க உட்காருங்க நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா? சூரியன் அது வேற, அதிகாரத்தை சொல்றது. நான் பாத்துக்கிறேன், 4 பெரிய மனுஷங்க வந்து பேசுவாங்கப்பா, நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மெயின் டிசிஷன் மேக்கிங் பவரை கொடுக்கறது குரு. அந்த பவர் இருக்கு. இவங்க சொன்னா 4 பேர் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் குரு. தெரியும் இல்லைங்களா? புத்திரக்காரகன் குரு. அப்போ குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இவங்க இருக்கும். இவங்க குழந்தைங்களால பிரச்சனை, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை, குழந்தை பிறக்கிறதுலயே பிரச்சனை, புத்திர சோகம், புத்திர சாபம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, வேற என்ன குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் குருதான். அப்ப குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை, குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாது, குலதெய்வம் கோவிலுக்கு இவங்க நினைக்கிறப்ப போயிட்டு வர முடியாது, இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குருவுடைய சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம். சரி, வேற என்ன குருவா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு குரு. மூளை மட்டும் கிடையாது, அறிவே குருதான். ஒரு விஷயத்த சட்டுன்னு செஞ்சு ஒரு பிள்ளை முடிக்குதுன்னா அந்த பிள்ளைய நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதை யோசிச்சு இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் மதமதப்பா இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு நம்ம பெருசா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம், சோம்பேறி அப்படின்றோம் ஒரே வார்த்தையில. சோ இத மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த குருவுடைய கர்ம பதிவு இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிறத பார்க்க எனக்கு பெரியவங்க வயசானவங்களே பாருங்களேன், நம்ம சொல்ற விதத்துல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சொல்ற விஷயத்த சொல்ற விதத்துல புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துகளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். சரி, இப்ப இனி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்னென்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குருவோட கர்ம பதிவு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். இப்ப மிருகசிரிஷம். மிருகசிரிஷம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா 2 பாவகத்துல பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும் மிருகசிரிஷம் தன்னை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப மிருகசிரிஷம் 1, 2 உங்களுக்கு ரிஷபத்துல உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3, 4ஆம் பாதங்கள் வந்து சமமா பிரிஞ்சு தலையற்ற நட்சத்திரம். இங்க வந்து இங்க தலை இருக்கும், கால் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா கால் இருக்கும், 3, 4 இருக்கும், தலை இருக்காது. தலை காலற்ற நட்சத்திரங்களா பிரிஞ்சு இருப்பாங்க இவங்க. இப்போ இவங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு அப்படின்னக்குள்ள 11 அவுட். இப்ப குருவே பணம்னு சொல்லிட்டோம், 11ன்றது அசெட். அப்ப 11 அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவகமும் அவுட் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்ப 8 அவுட் ஆனா என்னங்க பெருசா? 8 அப்படின்றது வந்து அது வந்து அசுபம் தானே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க, சிறப்பான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்க தானே. இப்ப 8 வந்து இந்த கர்ம பதிவுல மாட்டினா என்ன பெருசா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லுவோம். 8 ஆயுள், 8 ரகசியம், 8 மர்ம உறுப்புகள், பிரைவேட் பார்ட்ஸ். 8க்குள்ளதான் எல்லாமே இருக்குது. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்குள்ளதான் இந்த உயிரியல் சூட்சமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்குள்ளதான் இருக்கு. கர்மகாரகன் நட்சத்திரம் நடு நட்சத்திரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல. அதோடைய விஷயமே வேற. அங்க பாருங்க, குரு, சனி, புதன். சனியும் புதனும் சேர்ந்தாலுமே ஒருத்தவன் எடுக்கிற முடிவை வந்து கணிக்கவே முடியாது யாராலையுமே. அசால்ட்டா ஒரு முடிவு எடுத்துட்டு பெரிய பெரிய தீவிரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா சனியும் புதனும் காம்பினேஷன்ல இருப்பாங்க. இப்ப இங்க குரு உழைப்பாளி, அறிவு, மூளை
மூணுமே சேர்ந்து இருக்கக்குள்ள அதி தீவிரம். அப்ப அதனாலதான் விருச்சிகத்துக்கு வந்து அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம் அப்படின்னக்குள்ள இவங்களுக்கு தாயாருக்கு அக்கா 8 இவங்களுக்கான பிரச்சனை வரும். மாமியார் வீடு 7க்கு 2 மாமியார் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வரும். கணவர் வீட்டு சொந்தங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 அப்படின்னக்குள்ள மூத்த சகோதரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். 11 அசட்டு. 11 தான் ஒரு மனுஷனுடைய ஆசை நிறைவேறக்கூடிய இடம். 11ஆம் பாவகம் தான். எந்த பாவகத்துக்கும் 11ஆம் பாவகம் ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம். இப்போ ஒன்னாம் லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் அந்த லக்னக்காரங்களுக்கு அந்த ஜாதகருக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் 11. அந்த நிறைவேறின ஆசையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அததான் 12 சொல்லும். அதுதான் அனுபவம் அப்படின்ற 12ஆம் பாவகம் சொல்லும். அப்ப இந்த 11ஆம் பாவகம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் 11ஆம் பாவகம் ஆசை நிறைவேறக்கூடிய தன்மையை சொல்லும். அதனாலதான் உபாசனா தெய்வம் எடுக்கக்குள்ள இந்த 11ஆம் பாவகத்துல இருக்கிற நடு நட்சத்திரத்தையும் சேர்த்து இடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டு வாசகால் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசகால் வைக்கக்குள்ள 4ஆம் பாவகத்தை பார்த்து வாசகால் அமைப்போம். 2வது 11ஆம் பாவகத்துக்கான வாசகாலையும் வைப்போம். அதுக்கு காரணம் இதுதான். அதாவது 11ஆம் பாவகம் சுட்டி காட்டக்கூடிய திசையில வாசல் அமைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்ப இதெல்லாம் அடிபட்டு போயிடும். 11 வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களுக்கும் இவர்களுக்குமான இணக்கம் இருக்காது. சொத்து சண்டை வரலாம். அதுக்கப்புறம் வந்து கௌரவ சண்டை. இப்ப இது வரைக்கும் நான் மூத்தவன், நான் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க கொஞ்ச நாள் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இருந்துரும். எந்த விஷயத்திலுமே உங்க வீட்டுல ஒரு மிருகசீரிஷத்துல பிறந்த குழந்தை இருக்கு அப்படின்னா டீச்சர் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, தலையாட்டிக்கிட்டு வந்துரு, பெருசா எதுவும் எதிர்த்து பேசாத அப்படின்றத நம்ம தினம் அந்த குழந்தைகிட்ட சொல்லி அமைச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எந்த வித்தையுமே கத்து கொடுக்குறவங்க நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமதான் இவங்க கிட்ட வந்து சேரும். இது வந்து இவங்களுடைய கர்மா. இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பெரிய டேலண்டா இருக்கலாம், அந்த குழந்தை ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய தகுதி கூட இருக்கலாம். ஆனா அந்த கல்வி பயிலக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை பயிலக்கூடிய தன்மையில பேரிடியும் பெரும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய தன்மையை இந்த குருவால இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பெற்றுடும். சரி, இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய எண்கண் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. மறுபடியும் சொல்றேன், திருவாரூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய எண்கண் முருகன் அப்படிங்கிற கோவிலுக்கு இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இவங்க பிறந்த மாசத்துல போகணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் ரொம்ப சிறப்பு தான். பிறந்த மாசத்துல இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இங்க போயிட்டு உங்களுடைய வயசு பூர்த்தியாகி அடுத்த வயதுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் இடுவதோடு அன்னதானமும் தண்ணீர் தானமும் 2 இடத்துங்களையும் பண்ணிட்டு வீடு திரும்புவது பெரும் சுபிக்ஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிடணும். அதே மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்கார குழந்தைங்க, இந்த 3 நட்சத்திரமே அப்படிதான். இந்த நட்சத்திர குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா மிஸ்னா அப்படிதான் இருப்பாங்கப்பா, நீ பெருசா எடுத்துக்காத. படிக்கிற பிள்ளைங்க இருந்ததுன்னா, இப்ப நம்மலாம் ஒரு வித்தையை கத்துக்கிறோம் அப்படின்னக்குள்ள ஒண்ணு சொன்னா நீங்க போங்க, நாங்க பார்த்து படிச்சுக்க போறோம், புக்ல பார்த்து படிச்சுக்க போறோம், என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ளவே இந்த குழந்தை இந்த விஷயத்த இந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு வராது, இவங்க மேல வராது. அது வந்து உண்மையிலேயே எப்படி சொல்றது, சனி பகவானை பத்தின புராண கதையை கேட்கக்குள்ள நமக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா. அப்பா சரியில்லை, அம்மா கிட்ட வளர முடியல இந்த குழந்தை, அதுக்கப்புறம் கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாயத்துக்கும் நீதிக்கும் பாடுபட்ட குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சனி பகவான் மேல ஒரு ஈரம் வரும் நமக்குலாம். அந்த மாதிரி இந்த குழந்தைங்க மேல குரு பாதிக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமா வரும். அதனால ஃபேட்டு சதை போடும் கண்டிப்பா. நல்ல குண்டு 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 குண்டுன்னு ஆயிடுங்க குழந்தைங்க. எது சாப்பிட்டாலும் குண்டு குண்டுன்னு ஆகுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய புரோட்டீன்ஸ் கொடுங்க, நிறைய கடலை சுண்டல் இத மாதிரியான விஷயத்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த செவ்வாய ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் யாருக்கிட்ட இருக்குன்னா நிறைய தண்ணி. சந்திரன் கிட்டதான் இருக்குது, அங்கதான் நீசமாவாரு. சோ நிறைய தண்ணி, எள்ளெண்ணெய், எள்ளு உருண்டை இத மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். சொல்லிட்டேன், திருவாரூர்ல இருக்கக்கூடிய எண்கண் முருகன் அப்படின்ற கோவிலுக்கு இவங்க போகணும். சரி, 2வது உத்திராடம்.
இந்த உத்திராட நட்சத்திரம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராடமும் பிளவுபட்ட நட்சத்திரம் தான். எங்கெல்லாம் இருக்காங்க? தனுசுலையும் மகரத்திலையும் தன்னை பகுத்து அழித்து அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராடத்துக்கு எங்க அங்க அடி விழுதுன்னு பாருங்க. இப்போ உத்திராடம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு என்ன ஆகுது? இப்ப உத்திராடம் 1ன்னா தன்னை நிலைப்படுத்துதல், லக்னமே அடிபட்டுரும். 1 4 அவுட் இல்லைங்களா? 1ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் அவுட் ஆயிடும். இப்ப இவங்களுக்கு என்ன நல்லா நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு தன்னை ஸ்திரப்படுத்துதல், தன்னை நிலைப்படுத்துதல். நான் ஒழுங்கா இருந்தாதான் ஒரு வேலையை செய்ய முடியும், என்னாலயே ஒழுங்கா இருக்க முடியல, மனசு நினைக்குது இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு, ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க முடியாது. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ தன்னுடைய காலம் முடியுது, ஒரு 40 வயசு 45 வயசு ஆகுது அப்படின்னக்குள்ள தனக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு இந்த இந்த அம்மாவோ இந்த ஐயாவோ தான் வழிகாட்டியா இருக்கணும். அந்த வழிகாட்டக்கூடிய தன்மையில இவங்களால இருக்க முடியாது. இது சரி தப்புன்னு இவங்களால சொல்ல முடியாது. ஒரு சபையில ஏறி பேச முடியாது. சபை நாகரிகம் தெரியாது. கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னக்குள்ள இவங்க யோசிப்பாங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா அந்த 4 பேர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கிரெடிட் இவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இத கொஞ்சம் எடுத்துக்கணும். தலை சார்ந்த பிரச்சனை வரும். தலையில ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிறைய பேருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, கால்சியம் டெபாசிட் ஆகுது பிரெயின்ல அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இத மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 2ஆம் பாவகம் அப்ப 2ல போயிடுதுன்னு வைங்க, மகரத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்ன ஆகும் அப்படின்னா மகரத்துக்கு 12 3 அவுட் ஆயிடும். இப்ப வந்து தனுசுல இருக்கிற வரைக்கும் 1 4 தாயார் பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகனம் பிரச்சனை, சொத்து சொகம் எல்லாத்துலயும் பிரச்சனை. தாயார் வந்து அம்மா கூட இருந்து வளரக்கூடிய தன்மை இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. தாயாருடைய அரவணைப்பு இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சித்தி பெரியம்மா அப்படின்னு இந்த அம்மாவுடைய கேரக்டர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலியமா ஒரு நல்ல விஷயத்த இந்த இந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப அதை பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 வேற என்ன பாத்தீங்கன்னா இவங்க பேர்ல ஒரு இடமோ வீடோ அமையறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிற வரைக்கும் சுபிக்ஷமா இருந்தாங்க, வீட்டுக்கு சொந்தமா வீடு கட்டின்னு போயிட்டோம், இப்ப இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வந்து கர்ம ரீதியா அடிபட்டு போயிருக்கும். அப்ப இதை எடுத்து பாருங்க பார்க்கக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 3 இப்ப மகரத்துக்கு போயிடுது அப்படின்னக்குள்ள 12ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் அடிபட்டுரும். 3 இதெல்லாம் சொல்லும். 3 ENT சொல்லும். கண், தொண்டை, மூக்கு, கண், காது, தொண்டை, இந்த ENT சொல்றாங்க இல்லையா? ENTல ஒரு பிரச்சனை வரும். பேசுற கம்யூனிகேஷன், நான் மனசுல நினைக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சொன்னாதான் உங்களுக்கு கன்வே ஆகும் இல்லையா? இந்த கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்காது. இவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட முடியாது, ஒப்பந்தம் இவங்களுக்கு சிறப்பா இருக்காது. இவங்க வீட்டுல ஒரு பத்திரம் சார்ந்த வில்லங்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். கோவிலுக்கு போலான்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், கோயிலுக்கே போகவே முடியல, வீட்டுல கூட ஒரு பூஜை பண்ண முடியல அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களால பயணிக்கவே முடியாது, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் பாவகம் நமக்கு தெரியும், அயன சயன போகஸ்தானம். செக்ஷுவல்ல இவங்களுக்கு நிச்சயமா ஒரு பிரச்சனை இருக்கும். தாம்பத்தியம் இவங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கத்துல பிரச்சனை இருக்கும். ஒரு டெபாசிட் வந்து இழந்துருவாங்க. ரொம்ப நாளா ஒரு இடத்துல போய் பைசாவை போட்டு வச்சிருந்துட்டு அதை அப்படியே மொத்தமா தூக்கி யாருக்கிட்டே கொடுத்த மாதிரி விரயம் ஆயிடும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மொபைல்ல பேசக்கூடிய தன்மை, பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க, வீடியோ கால் பேசுனத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, போட்டோஸ் வச்சிருக்காங்க, அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து பாருங்க. இதெல்லாம் இதை சார்ந்த விஷயங்கள் தான். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தைய நான் சொல்ற மாதிரியே எடுத்துக்க மாட்டாங்க, கம்யூனிகேஷன் பிரச்சனை வந்துடும் பாத்தீங்களா? இத மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு தான் நடந்துட்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3ஆம் பாவகம் அப்படின்றது தைராய்டு. தைராய்டுல பிரச்சனை வரும். தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணவங்களை நீங்க பாருங்களேன், இந்த நட்சத்திரத்துல ஒரு ஒரு கிரகம் நின்னு தசை நடத்திக்கிட்டு இருக்கும். சொல்லுங்க சார். இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்னு தசை நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். பெர்ஃபெக்டா ஒரு பிள்ளைக்கு தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்றாங்க, அந்த பிள்ளைக்கான
அந்த தசா புத்தியை நம்ம எடுத்து கணக்கு வச்சு பாக்குறோம் அப்படின்னக்குள்ள புத்தியும் அந்தரமும் பர்ஃபெக்டா இதே நட்சத்திரத்துல நின்று தசை நடத்திக்கிட்டு இருக்கு. எடுத்துட்டாங்க, தைராய்டு கிளாண்டே எடுத்துட்டு இன்னைய வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கு அந்த பிள்ளை. இத மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லணும். 3ஆம் பாவகம் வாசல், வீட்டுடைய வாசல். இப்ப ஏன் வாசல்ல எடுத்துட்டு வந்து இதை போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, வாசல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கக்கூடியது, காம்பவுண்ட்ல அடிபட்டு காம்பவுண்ட் உடையிறது, இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 3ஆம் பாவக இந்த பிரச்சனையால வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்ப இவங்க தனுசா இருந்தா வண்டி வாகனம் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையால பிரச்சனை வரும். அப்ப இவங்க பேர்ல வாங்காதீங்க. மத்தவங்களுக்கு என்ன தசா புத்தி 4ஆம் பாவகம் இயக்கத்துல இருக்கிறவங்க அவங்க பேர்ல வாங்குங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வண்டி சேஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்ல நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இவங்க எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒக்கூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு உங்களுடைய ஜென்ம மாசத்துல, அதாவது இந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த மாசத்துல போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. நம்ம as usual சொல்ற விஷயம் தான், உங்களுடைய வயது பூர்த்தியாகி அடுத்த வயதுக்கு உண்டான எண்ணிக்கையில இந்த தீபத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். உத்திராடம் அப்படின்னக்குள்ள சூரியனார் கோயிலுக்கும் நிச்சயமா போயிட்டு வரணும். இதுல ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி அளவுக்கு, இப்ப குருனா 16 வருஷம் இல்லையா, அப்ப இந்த 16 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது அப்படின்றத நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சரி, இப்ப சூரியன் போறனா 6 வருஷத்துக்கு கொடுக்குறது, சந்திரன் போறனா 10 வருஷத்துக்கு கொடுக்குறது, இது மாதிரி அந்தந்த கிரகத்துக்கான அந்த தசா வருடங்களை கணக்கு பண்ணி அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏன்னா எத்தனை பேருக்கு கொடுக்குறது, 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துருவா, 3 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துருவா அப்படிலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்கிறதுல ரொம்ப அதிர்து இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்சத்திரம் வந்து இந்த அவிட்டம் நட்சத்திரம். சித்திரையை விட அவிட்டம் வந்து கொஞ்சம் அம்மா வணக்கம்மா. பவர்ஃபுல்லான நட்சத்திரம். வணக்கம் அம்மா சார், ஒரு சொல்லுங்க நிமிஷம். சார். குருவோட சாபம் பெற்ற அஸ்தம் வரும்மா. மிருகசீரம் அஸ்தம். அஸ்தம் அஸ்தம் சாரிங்க சார். ஓகேம்மா. அஸ்தம். இப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் சூழ்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுத்தி நீர் சூழ்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொருளை சுத்தி நீர் சூழ்ந்த விஷயம் வந்து கருப்பைக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அஸ்தத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்பாளி விதை பார்த்திருப்பீங்க, அந்த பப்பாளி விதையில இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், அதுக்குள்ள விதை, அது மாதிரி ஒரு விஷயத்தை வளர்த்து இன்னொரு விஷயமா மாத்தக்கூடிய தன்மை வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சார் சாரிங்க சார். அது ஒண்ணும் இல்லம்மா, அதனால ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வேகமா வந்துட்டு அப்படியே எழுதுல இது தேங்க்யூ. சரியான நேரத்துல கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றிங்க சார். இந்த ஹஸ்தம் இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்ணியில தன்னை அப்படியே வேரூன்றி நடு நட்சத்திரமா உட்கார்ந்துட்டு. இந்த ஹஸ்த நட்சத்திரம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த ரெண்டுத்துல பிறந்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அவங்க குடும்பத்துல இருந்தா இருக்கலாம், அப்படின்னா பங்காளிக குடும்பத்துல, இல்லாட்டி இப்ப ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன்னா எங்க மாமனார் வீட்டுல மாமனாருக்கு அக்கா தங்கச்சி, இத மாதிரி யாராச்சும் ஒரு பெண் ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழலை வந்து இந்த கன்னி வந்து காமிக்கும். அப்ப இந்த அஸ்தமே இந்த இடத்துல பிரச்சனைக்கு உண்டாகுது அப்படின்னக்குள்ள இத மாதிரியான பெண் சார்ந்த அந்த குடும்பத்துல பிறந்த பெண்ணா இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வர பெண்ணா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய தன்மையா இருப்பாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் பாவகம் அவுட்டு அப்படின்றத எடுத்துக்கணும். ஒரு திருமணமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு விளைவுதான் திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சுகமும் கலத்திரமும் அடிபடக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஏற்கனவே அவங்க கொஞ்சம் எமோஷனல் பார்ட்டி. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுமை இருக்கும் அவங்க கிட்ட, ஏன்னா அங்க சூரியன் இருக்காரு இல்லையா, உத்திரம், அதுக்கப்புறம் சித்திரை, அங்கவே செவ்வாய், அது கூட போய் மனசு சேரக்குள்ள எப்பயுமே ஒரு எமோஷனல் பாண்டிங்லயே இருப்பாங்க. சும்மா கத்துறது, சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, காலையில
திட்டிட்டு போனதை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, இது மாதிரியான தன்மைகள் எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு வேரூன்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்ப இவங்களுக்கு திருமண தடை, திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை, அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்க போற வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாயார் யாரு, மாமியார், அவங்களால பிரச்சனை, கணவருக்கு மாமியாரால பிரச்சனை, கணவருடைய மாமியாருக்கு பிரச்சனை, இத மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். சரி, இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திருமணம் தடையா இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் சரி, திருமணம் தடையா இருக்கு, திருமணம் பண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறமாச்சும் இவங்க லைஃப் நல்லா இருக்குமானா அதுக்கப்புறமும் பிராண்டிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் தாராசுரம் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது எடுத்துக்கணும். இப்போ இதை சார்ந்த கேள்விகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். கன்னி லக்கணத்துக்கு இப்ப சொன்னீங்க, 4, 7 குரு பாதிப்பு உண்டாகும் சொல்லி. அந்த குரு 12ல மறைஞ்சிருந்தா நல்லா இருக்குங்களா சார்? இது எப்பயுமே இது நம்ம பாவக ரீதியா என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னு பாக்கலாமே தவிர, குரு மறைஞ்சதை நம்ம இதுல எடுக்க முடியாது. பாதகாதிபதி மறைஞ்சா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவங்க மறைவை நம்ம எடுக்கவே கூடாதுங்க சார். இது கர்ம பதிவுன்னா கர்ம பதிவு தான். சரிங்கம்மா, சரிங்க. நன்றி. நன்றிங்க சார். ஒரு சின்ன தப்புங்க சார் இதுல. இப்ப இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய கோமல் கிருபா உபேஸ்வரர், மயிலாடுதுறை கோமல் கிருபா உபேஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு வரணும். இப்போ நமக்கு கால புருஷனுக்கு 9, 12ஆம் பாவகங்கள் இதால அடிபடும். இப்ப இந்த 9, 12 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை. இப்ப இவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க மூலியமா போயிடுவாங்க. அங்க போயிட்டு கிடைச்ச வேலையை செய்யறது, வேற வழி இல்லாம அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, இத மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கணும். இன்னொன்னு கல்வி. இவங்க நினைச்ச கல்வியை படிக்கவே முடியாது. இவங்க நினைச்ச கல்வி படிக்க முடியாது. சரி, படிச்சுட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த வேலையில பிரச்சனை வர ஆரம்பிக்கும். 12ம் 9ம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை அப்படின்றதுனால அங்கவே போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய தன்மையில பிரச்சனைகள் வருவது, அங்க போயிட்டு இங்க மறுபடியும் விசா கிடைக்காம இந்த மாதிரி வெளிநாட்டு மூலியமா யாரையும் நம்பி போயிட்டு ஏமாறக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் இதுலயுமே கவனமா இருந்துக்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்ப இவங்க யாருன்னா ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க, ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரன் பண்றாங்க, காலேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க பெரிய இழப்புகளும் அவமானங்களும் கௌரவ குறைவுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கல்வி தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. இப்ப குருவுடைய கர்ம பதிவுல இருக்கிறவங்க கல்வி தானம், ஏதாச்சும் 2 குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு 2 புக்கு வாங்கி கொடுக்கலாம், பென்சில்ஸ் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இத மாதிரியான விஷயங்கள் பண்ணக்குள்ள ஒரு பெரிய சிறப்பை எடுக்கலாம். அதே மாதிரி உழவார பணி, கோவில்கள்ல இருக்கக்கூடிய இடங்களை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, கோவில்ல இருக்கக்கூடிய கோமுகத்துக்கு கெமிக்கலைஸ் பண்ணாத பொருட்களை, சீகக்காய் தூள், தேங்காய் நாறு, இதை வச்சு அந்த இடத்த தேய்ச்சி கிளீன் பண்ணி கொடுக்கறது, கொடி மரத்துக்கு கீழே அந்த பிசுபிசுப்பு இருக்கும் பாருங்க, அதை சரி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய வரத்தையும் வாழ்க்கையும் அளிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பெரியவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க காதுக்குள்ளவே போகாது. கொஞ்சம் பெரியவங்க, ஊர்ல ஒரு பெரியவங்க இவங்க சொன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், அங்க போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க போய் கேட்க மாட்டாங்க. எந்த விஷயத்துக்குமே எதுக்கு கௌரவமா இருக்கணுமோ அதை விட்டுருவாங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் கௌரவத்தை புடிச்சுக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க. வேற என்ன கேள்வின்னு கேட்கலாங்க சார். நன்றிங்கம்மா.
ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்க சார். நன்றி 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 மேடம். நன்றிங்க சார். நன்றி. அதே மாதிரி ஜீவ சமாதிக்கு போகணும் சார். இவங்க நிறைய ஜீவ சமாதிகள் வசம் போயிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. கொண்டக்கடலை வாங்கி தானம் பண்ணலாம். கொண்டக்கடலை 1 கிலோ வாங்கி தலைக்கு வச்சு படுத்துட்டு மறுநாள் எடுத்துட்டு போயிட்டு அதை பவுடர் பண்ணி அத அன்னதானம் மாதிரி அதை இந்த பறவைங்க விலங்குகளுக்கு எல்லாம் கொடுக்கறது, மாட்டுக்கு அரைச்சு போடுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அத மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தவங்க கத்துக் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பணிவா போயிடுறது, இத மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மகான்கள் சார்ந்த கோவிலுக்கு வந்து எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்காது. ஒரு சிலர்லாம் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பிரச்சனை அனுபவிச்சோன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. இன்க்ளூடிங் திருப்பதிக்கு போயிட்டு வந்து வீடு இருந்து பாத்தீங்களா இருக்காங்க நம்ம பக்கம். அதனால இதெல்லாம் என்ன ஏது, நமக்கு இந்த இந்த சக்தி ஒத்துக்குதா, நமக்கு இந்த பவர் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வீட்டுல பாக்கணும். எல்லார்கிட்டயுமே சொல்லிக் கொடுங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, வந்து ஒரு 10 நாள் கொஞ்சம் சுபிக்ஷமா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள் தீருது, ஒரு சில பிரச்சனைகளுக்கான முடிவு எனக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பவர் நமக்கு சூட் ஆகுது, இந்த சக்தி நமக்கு வந்து கம்பைன் பண்ணுது, நம்ம கூட கம்யூனிகேஷன்ல நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதனா கேள்வி கேட்டா தானே நான் சொல்றதுக்கு. நீங்க எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் தான் ஒரு ஆய்சேஷன் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 கிளாஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் வந்து எல்லாமே மனசுல அப்படியே பச்சை மரத்துல பசு மரத்து ஆணி அடிச்சது மாதிரி அப்படியே ஒட்டிக்குது எங்களுக்கு. இந்த இல்லைங்க சார், குருவோட நீங்க சாபம். கேட்டீங்கன்னா நான் அதை சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு சரியா இருக்கும். எனக்கு தோன்றதையே சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால கேக்குறேன். இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. மேடம், ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்னு சொல்றீங்கல்ல மேடம், அது ஒரே ஜீவ சமாதிக்கு வந்து திரும்ப திரும்பி செல்றதா இல்ல வெவ்வேறு மகான்கள் ஜீவ சமாதிக்கு செல்றதா? சரி, இப்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குமே நிச்சயமா நம்ம போவோம். ஆனா யாரோ ஒரு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப இணக்கமாவும் அங்க நம்ம வீடு மாதிரி கேஷுவலாவும் இருக்க முடியும். எஸ் மேம். அது எந்த ஜீவ சமாதின்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க போக்குள்ளவே உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும். சார், ஒரு சில கோயிலுக்கு எல்லாம் போனா வாத்தாங்கோன்னு நம்மளை கூப்பிட்டு அணைச்சிக்கிற மாதிரியான பவர்ஸ் இருக்கும். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அது எத்தனை மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் பறந்து போயிடணும் அங்க. அது எதுன்னு கண்டுபிடிங்க, அதுலதான் இருக்கு சூட்சமே. அதுதான் இருக்கு. நம்ம உபாசனா தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வம் எடுக்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு, நம்மளுடைய உடல் ரீதியான இந்த கண்டென்ட்டுக்கு எந்த சக்தி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பயணத்துல இருக்கோம். அடுத்தவங்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய, நம்ம சொல்லி ஆபரேஷன் பண்ணுவாங்க, யாருன்னா மீதி பேர் சொல்லி பண்ணுவாங்களா? நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த டேட்ல ஆபரேஷன் பண்ணுங்கன்னா இந்த டேட்ல ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. ஒரு குழந்தையோடைய ஆயுள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை கடவுளை வேண்டி இந்த ஒத்த பேனாவால எழுதி கொடுக்குறோம். அப்ப பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு சமூக ரீதியா. அதனால நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஒரு சில விஷயத்த. அது எதுன்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. நம்ம வந்து எந்த வழியா போனா நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்றத உணரக்கூடிய தன்மைக்குள்ள வந்து உட்காருங்க. முதல்ல எல்லாருமே அதை கொஞ்சம் 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 கண்டுபிடிங்க. சின்ன சின்ன விஷயமா கண்டுபிடிங்க. ஒரு கிரகத்தை எடுத்துக்கோங்க. இந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணும், நமக்கு எங்க இருக்கு. பாஸ்ட் எடுத்து பாருங்க. பாஸ்ட்ல வந்து இன்னைக்கு சாப்ட்வேர்ல போட்டா அந்தரம் வரைக்கும் எந்த தேதியில நடந்தது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருந்து. இந்த தேதியில ஒரு பிரச்சனை நடந்தது, அப்ப பாத்தீங்கன்னா என்ன தசை நடந்தது, என்ன புத்தி நடந்தது, என்ன அந்தரம் நடந்தது, எதனால நமக்கு இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இது அடுத்தது அது மாதிரியான கம்யூனிகேஷன் வரக்குள்ள நம்ம உஷாராயிடுவோம். உஷாராயி நம்ம எதுவும் மாத்திர போறது கிடையாது. அது நமக்கு ஒரு பாடமா இருக்கும், மத்தவங்களை காப்பாத்தி விடலாம் நம்ம. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன விஷயம் தான், எல்லாத்தையுமே கிரகமா பாருங்க. கடல், நீளமான கடலை பார்க்கக்குள்ள சந்திரனை நினைங்க. அலை இருக்கு, நுர, இதெல்லாம் என்ன என்ன விதமான காரகம்?
அப்படின்றத பாருங்க. வெயில் சுட்டு எரிக்குது, செருப்பு போடல அப்படின்னக்குள்ள நம்ம வந்து கால் பத்திக்குதுன்னு நினைக்க கூடாது ஒரு ஜோதிடர். சூரியனுடைய பவரை யோசிக்கணும். என்ன மாதிரி சுடுறாருயா இந்த ஆளு, என்ன எங்கேயோ உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு காய்கறி கட் பண்றோம், கிரீன் கலர்ல இருந்துச்சு, புதன் இல்லை இது அப்படின்றத எடுக்கணும். ஆரஞ்சு கலர் கேரட் இருக்கக்குள்ள என்ன பண்ணுவீங்க, செவ்வாயா அப்படின்னு. தக்காளியை பார்க்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்திலயும் நிறத்தை வச்சு நீங்க நல்லா பாருங்க. ஒருத்தவங்க ஃபேஸ பார்க்கக்குள்ள இவங்க இந்த ராசியா இருக்குமோ அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த ராசி இந்த லக்னமா இருக்குமோ, இவங்க இந்த லக்னக்காரங்களுக்கான முக அமைப்பு என்ன. இப்ப வந்து கடகம் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா ரவுண்ட் ஃபேஸ் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மீனமும் தனுஷும் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா கொஞ்சம் பப்ளியா இருப்பாங்க, கண்ணும் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். அப்ப இதெல்லாம் பாருங்க. செவ்வாயா கொஞ்சம் ஒட்னாப்ல இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. குரு குலமா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. இத மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இவங்க இந்த ராசிக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே அழகா ஜோதிடத்தை எடுத்துட முடியும். அதெல்லாம் பாருங்க. தண்ணி நல்லா பபிள்ஸ் வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன ஞாபகம் வரும் நமக்கு? இப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு, சூடும் தண்ணியும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற ஞாபகம் வரணும். பாகு கொதிக்குது, சுக்கிரன் ஞாபகம் வரணும், சக்கரை பாகு கொதிக்கக்குள்ள. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருந்து நம்மளால எடுக்க முடியும். நம்மள சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்க, அவங்க எந்த காரகம், ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களா அப்படின்னா இந்த மறைக்கக்கூடிய தன்மை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சனி. ரொம்ப அழகா இருப்பாங்க சுக்கிரன், அவங்க கொஞ்சம் ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க நம்ம கிட்ட, எனக்குள்ள சனி வந்துரும். சுக்கிரன் சனி, சுக்கிரன் சனியுடைய அந்த அந்த பயணத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளந்தையா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா குழந்தை இல்லையா புதன். இத மாதிரியான விஷயங்களுக்குள்ள பயணிச்சீங்கன்னா நிறைய விஷயத்த நம்மளால எடுக்க முடியும். ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆஹ் ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சதெல்லாம். இப்ப ஜோதிடம் சார்ந்து பயணிக்கக்கூடிய நமக்கெல்லாம் இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு தகவலும் பொக்கிஷம் அப்படின்றத எடுத்துக்கலாம். எங்கேயும் ஒரு பஸ் பயணத்துல பாருங்க, ஒரு 2 பேர் 3 பேருடைய முகத்தை கவனிங்க. அது முறைச்சு பாத்தீங்கன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. இது இவங்களா இருக்கலாமா, ஃபேஸ் ரவுண்டா இருக்கு, சந்திரன் என்னவா இருக்கும், லக்னம் வந்து கடகமா இருக்குமோ, ராசி வந்து கடகமா இருக்குமோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பார்க்கக்குள்ள நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு புலப்படும். இன்னொரு விஷயம், சனி வருட கோள் அப்படின்னு நமக்கு தெரியும். சனியும் குருவும் வருட கோள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சனி எப்பெல்லாம் மகரத்துல போய் உட்காருதோ அப்பெல்லாம் வந்து இந்த மணிப்பூர், சைனா இந்த இடம்லாம் வந்து பேரழிவுக்கு உள்ளாயிருக்கும். அந்த மாதிரி இந்த பேரழிவுக்கான இந்த காலகட்டங்கள் என்ன, அந்த அந்த காலகட்டங்கள்ல கிரகங்கள் வந்து எங்க இருந்திருக்கு, எதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது மகத்துல சனி போறக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். மகத்தில் புக்கதொரு சனி எது போல அப்படின்னு வரும் தாய்மானவர். அப்போ இந்த மகத்துக்குள்ள சனி போகக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அப்ப இத மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க நடக்குது, குரு ராகு சேர்க்க, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் நிலம் நீர் நெருப்பு. அங்க சனி குரு ராகு இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா ஏர்கிராப்ட் வெடிக்கிறது, இத மாதிரியான விஷயங்கள், மேல இருந்து ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்துடுறது, நிறைய ஆக்சிடென்ட் ஒப்பாத ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து நிறைய விஷயங்களை எடுங்க. ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை ரொம்ப செல்லமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய நமக்கு கொடுக்கும், ஒரு சில விஷயத்த கொடுக்கும். பணிவு ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு கருத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஜாதகத்துல ஒரு பலனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா அளவும் இது எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற தெளிவுல நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயத்த உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம குதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டுபிடிச்சதே போதும், நீ கவனம் உட்கார்ந்துருன்னு உட்கார வச்சிரும். நிறைய விஷயங்கள் அதுக்கான ஆட்கள், பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களுடைய தொடர்புகள், அவங்க மூலயமா ஒரு சில விஷயங்கள், இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. நிறைய பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி இங்க இருந்து திண்டிவனம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தாம்பூல பிரசன்னம் பத்தி ஒரு புக் எழுதிடணும் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்லிட்டு வரேன் என் கூட வர ஃப்ரெண்டு கிட்ட, இந்த தாம்பூல பிரசன்னத்துல இருக்கக்கூடிய இந்த சூட்சமத்தெல்லாம் ஒரே புக்கா ரொம்ப போட்டு டஞ்சன் இல்லாம ரொம்ப அழகா எழுதிடணும், ஒரு புக் ஒண்ணு வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அந்த பிள்ளை எதர்ச்சியா நான் சொன்னதை காதுல வாங்காம சரஸ்வதி லா காலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன அப்படி
நம்ம சரஸ்வதி லா காலேஜ் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், புக் எழுதுறதுக்கான இந்த சரஸ்வதி அப்படின்றது வந்து இதெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய நிமித்தத்தையும் சகுனங்களையும் எடுத்துக்கணும் அப்படின்றத பாருங்க. நிறைய விஷயங்கள் விலையில இருந்து கிடைக்கும். ஒரு பாட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய போன்ல நமக்கு தெளிவு கிடைக்கும். புக்கு பிரசனம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப எங்கேயோ இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேக்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னா, ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா, அந்த புக்ல திடீர்னு ஒரு பேஜ் திறந்தோம் அப்படின்னா, அந்த பேஜ்ல நமக்கான கேள்விக்கான பதில் இருக்கும். நியூஸ் பேப்பர் பிரசனம் இது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கணும், ஏதாச்சும் ஒரு ரூல் பார்க்கணும். ஒரே ஒரு ரூலை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு சூட்சமம் சொல்லவா, நம்ம யாருமே அந்த மாதிரி பார்க்கவே மாட்டோம். திருமணத்திற்கான திசை கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த குழந்தை வந்து எந்த திசையில இருந்து மாப்பிள்ளை வருவாங்க, இல்ல எந்த திசையில இருந்து பெண் வருவாங்க அப்படின்னா நம்ம உடனே எங்க போய் ஆராய்வோம்? யோசிச்சு பாருங்க. ஒண்ணு சுக்கிரனை போய் பார்ப்போம், பெண்களா இருந்தா செவ்வாயை பார்ப்போமா, அப்புறம் 7ஆம் பாவம் பார்ப்போம். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, 9ஆம் பாவகாதிபதி அமர்ந்த வீட்டோட, அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு சுட்டி காட்டும் திசையில் இருந்து வரன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முக்கியமான ரூல். இதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். வேற என்ன? வேற யாருக்காச்சும் டவுட்டே இல்லையோ? நான் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறனோ அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் வந்துருச்சு எனக்கு. அப்படிலாம் இல்லாமா, நீங்க என்னால தெளிவா சொல்றதுனால என்ன கேட்கறதுன்னு வேற யோசனையா இருக்கு. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கிரகமா பார்க்கும்போது, இப்ப சாதாரண நம்ம பஸ்ல போகும்போது பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டாப் போறதுக்குள்ள ஒரு 3 இடம் 4 இடம் மாறி மாறி உட்காருவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு 3ல சந்திரன் இருப்பாரு. வெரி குட். அவருக்கு வந்து 3 அதனால ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அவரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதை கவனிச்சோம்னா இன்னும் நமக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும் சார். நிறைய விஷயங்கள் தெரியும். அது உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஒருத்தர் என்கிட்ட போன் பேசிட்டு இருக்காருங்க சார். அவரு என்ன சொன்னாரு, அவரு என்ன சஸ்பென்ஸ்ன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரு ஒரு பெரிய ஆன்மீகத்துல பயணிக்கிறவங்க. அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த ஐயா என்னைய சஸ்பெண்ட், நான் இந்த நட்சத்திர ரீதியா இந்த பாலஜோதிடத்துல எழுதிக்கிட்டு இருந்தேன். மொத்த எல்லா நட்சத்திரம் பத்தியும் ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன், அஸ்வினி முதல் ரேவதி வரை அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதிட்டு இருக்கக்குள்ள அவரு இந்த மொத்த கண்டென்ட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பே பண்ணி வாங்கிட்டாரு. அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, அவரு என்ன சஸ்பென்ஸ்ன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் என்ன ராசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? விருச்சகமா இருக்கலாம். கும்பராசி. விருச்சகம் சார். நீங்க விருச்சகமா அப்படின்னு, மேடம் நிஜமாலுமே நான் விருச்சக ராசி, விருச்சக லக்னம் அப்படின்னாரு. இந்த வார்த்தை அவங்க ஒருத்தவங்களை நம்மள என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ, விருச்சகம் தான் சஸ்பென்ஸ். 8ஆம் பாவகம் இல்லையா காலபுருஷனுக்கு. இத மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும், நிறைய நடக்கும். நம்மளால கணிக்கவே முடியாது. ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் பொண்ணுக்கு வந்து சிசேரியன் ஆகுமா நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க வீட்டு மாடியில இருந்து ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் சிசர் கொடுங்களேன், கட் பண்ண திரிநூல் கட் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? நார்மலா சிசேரியன் தான். சிசேரியன் பண்ணிதான் எடுத்தாங்க. கண்டிப்பா சிசேரியன் தான். இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய உணர்த்தும். சோ கொஞ்சம் அமைதியா இருந்து மனசை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிட்டு பயணிச்சிங்க அப்படின்னா பல விஷயங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். கொஞ்சம் ஜோதிடத்துக்கு மட்டும் நேர்மையா இருங்க. உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எதுவானா இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. உடலியல் தேவையா இருக்கலாம், நான்வெஜ் சாப்பிடுறதா இருக்கலாம், மீதி எல்லாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. முற்றிலும் ஜோதிடம் அப்படின்றது வந்து இதற்கெல்லாம் உட்படாத ஒரு விஷயம். அதனால குற்ற உணர்ச்சி தேவையில்லை. நீங்க உங்க வேலை, குடும்பத்துல இருக்கக்கூடிய வேலைகள் அது பாட்டுல ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். ஜோதிடம் அப்படின்னு வந்து நீங்க உட்கார்ந்து ஜோதிடம் பார்க்கிற இடத்துல வந்து உட்கார்றீங்க அப்படின்னக்குள்ள அந்த இடத்துக்கு நேர்மையா இருந்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு நிறைய விஷயத்தை எடுத்துட்டு வரும். மேம் நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். மேம் இல்ல மேம், மேம் வந்து டிராவலிங்ல இருக்காங்க. மலர்விழி மேம் இருந்தாங்கன்னு சொல்லி, மலர்விழி மேம் மட்டும் தான் இருந்தாங்க. மலர்விழி மேம் வந்து வெளியில இருக்காங்க. நம்ம இதோட வந்து மேடம் நான் வர்றேனுங்க, வர்றேன் ஒரே நிமிஷம். வாங்க.
இதுல வந்து இப்ப வரைக்கும் யாருமே லெஃப்ட் ஆகி வெளியில போகாம இருக்காங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள இன்பாக்ஸ் தான் வந்தாலும் யாருமே அவுட் ஆகி போகல. அப்படியே சாரு சொன்னது மாதிரி டிராவல் பண்ண சந்திரன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாம அப்படியே பிக்சடா அப்படியே வந்து பெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி யாரும் இன்னும் லெஃப்ட் ஆகல மேம். தேங்க்யூ அப்படியே சார். இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. இதுல போன கூட 4 பேர் வெளியே போனாங்க. இன்னைக்கு பாருங்க எல்லாமே யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நோட்டை போட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, எழுதிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சார் எல்லாமே. அதாவது ஜோதிடம் வந்து பால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கதான் ஒரு விஷயத்த நாலாபுறமும் ஆய்வு பண்ணுவாங்க. அனுபவத்தால சொல்ற விஷயங்கள் வேற, எல்லா வகையான விஷயத்தையும் ஆய்வு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு கத்துக்கிறவங்க கிட்ட கூட ஒரு பெரிய கருத்து இருக்கும். அதனால எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய, ஜோதிடர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் எல்லாருக்குமே. ஏன்னா இதுதான் இவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுடலாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்க. ஒரு உசுறு போகக்கூடிய தன்மையை வந்து நம்ம கையில ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 3 மாசம் வீடு பார்த்து வைக்க போறேன், இவங்க 3 மாசம் வரைக்கும் இருப்பாங்களா, இந்த செலவு நான் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. 20 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க, இந்த செலவு பண்ணா இவர் பொழைச்சிருவாரா, 20 லட்சம்ன்றது என்னுடைய வாழ்க்கையுடைய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. அதனால நமக்கு கிடைச்ச விஷயத்த கொஞ்சம் கனிவாவும் பணிவாவும் படிச்சுக்கணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இந்த 9ஆம் அதிபதி எடுத்து வச்சு பாருங்க. 9ஆம் அதிபதி எடுக்கக்குள்ள அவங்க நின்ன இடம், அந்த தசை வந்து உங்களுக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு தெரியுமா, 9ல குரு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கும். 9ல வீடு 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப புதன் சார்ந்துன்னா பெருமாள் கோயில் இருக்கும், சந்திரன் அப்படின்னா அம்மன் கோவில் இருக்கிறதுக்கு, சந்திரன் சுக்கிரன்னா அம்மன் கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாயா இருந்தா முருகர் கோவில் இருக்கும். சனி செவ்வாய் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. நிறைய விஷயம் இது ரொம்ப ஈஸியா கொடுக்குறோம், நாங்க எதையும் மறைக்கிறது கிடையாது. குடுக்கக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு 10 ஜாதகம் வருதா, 9ஆம் இடத்துல குரு இருக்கா, உங்க வீட்டு பக்கத்துல கோவில் இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க நிச்சயமா. 9ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னு வைங்க, அந்த குடும்பத்துல ஒரு 2 தார ஒருத்தவங்க இருப்பாங்க, 2 தாரத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, நிறைய விஷயம். சந்திரன் கேது இணைவு, அவங்களுக்கு பாதகாதிபதி 6ஆம் அதிபதி, இது கூட மாந்தி, இத மாதிரியான இடங்கள்ல சேர்ந்து இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அக்னி மூலையில ஒரு பள்ளம் இருக்குன்னு வைங்களேன், பள்ளம் என்ன பண்ணுவோம், செப்டிக் டேங்க் போடுவோம், அப்படி இல்லைன்னா சம்பு போடுவோம். சம்பு பெரும்பாலும் போட மாட்டாங்க, செப்டிக் டேங்க் போட்டுடுறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த தீராத நோய் இருக்கும். லாஸ்டா கர்ப்பப்பைய கட் பண்ணி எடுத்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. கர்ப்பப்பைக்காக ஒரு பெரும் செலவு பண்ணக்கூடிய தன்மையை வந்து இந்த அக்னி மூலையில இருக்கக்கூடிய பள்ளம் கொடுக்கும் அப்படின்றது உறுதி. நீங்க எந்த வீட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. அதே மாதிரி அக்னி மூலை தெருக்குத்து இருக்கிற வீடு ஒரு பெரிய சாபக்கேடு சார். அந்த வீடெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம. நான் பார்த்த ஆய்வு, எனக்கு தெரிஞ்ச ஆய்வுகள் ரீதியா அவங்களுடைய வளர்ச்சியே கெட்டுருது. ஒரு பெரிய நடக்கக்கூடாத விஷயங்கள், துர்மரணங்கள், திருடு போறது, நெருப்பு பிடிச்சி எரியுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அக்னி மூலையில தெருக்குத்து இருக்கக்கூடிய வீடு. அவங்க ஆக்சுவலா தள்ளிதான் கட்டியிருப்பாங்க, அந்த சூழல்ல இருந்துமே இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது. கம்மியா கிடைக்குதுன்னு போய் விழுந்து எடுத்துட்டு அந்த தெருக்குத்து வீடு இருக்குல்ல முச்சந்தின்னு சொல்றீங்க, அதுக்கு வந்து முன்னாடி வந்து விநாயகர் வச்சிருது, எதுவுமே வேலைக்கு ஆகல சார். எதுவுமே வேலைக்கு ஆகல. பாத்துட்டோம், ரெகுலரா நித்திய பூஜை விநாயகர் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு மாடியில இருந்து விழுந்துருச்சு. அந்த வீட்டுல 20 வயசு குழந்தை. அது அதெல்லாம் ரொம்ப வலியுடைய உச்சம். அந்த வீடை வந்து அவங்க சென்னையில இருந்து வந்து இங்க வீடு வாங்கிட்டு வந்தாங்க.
ரொம்ப கடனாகி அந்த வீட்டை வித்தாங்க. அந்த வீட்லயே கொஞ்ச நாள் வாடகை இருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்து அடுத்த தெருவுக்கு போனாங்க. அங்க இருந்து அந்த புள்ள மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துச்சு. அதே மாதிரி ஒரு 250 சவரன் நகை காணாம போயிடுச்சு. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்னி மூலை கெட்டுருச்சு அப்படின்னா இந்த திருடு போகக்கூடிய சமாச்சாரங்கள் நிறைய நடக்குது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்தோம். இப்போ அக்னி மூலைன்னு நீங்க சொல்றது மேடம், இப்ப டெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குமா? நிச்சயமா மூளை அந்த தெருக்குத்து வரக்கூடாது அக்னி மூலையில. இல்ல இப்ப அந்த ஸ்ட்ரீட் வழியே போறோம், அதுதான் கடைசி, அதுக்கப்புறம் வழி இல்ல, அந்த மாதிரி அந்த வழி போய் எங்க முடியுதுன்னு பாருங்க மேடம். அந்த வழி வந்து அந்த பிளாட்டுக்கு அக்னி மூலையில முடியக்கூடாது. இதே சனி மூலையில முடியுதுன்னு வைங்களேன், பூர்வ புண்ணியம் செஞ்ச புண்ணியத்துல அந்த வீட்டை வாங்கிக்கலாம், அந்த மண்ணை வாங்கிக்கலாம். ஓகே. ஈசானிய மூலை வடகிழக்கு வந்து தெருக்குத்தா இருக்குன்னா விழுந்து விழுந்து கும்பிட்டு வாங்கிக்கலாம், 1 கிலோ கற்பூரம் கூட ஏத்தி. ஆனா அக்னி மூல தெருக்குத்து ஒரு சிறப்பை கொடுக்கறது கிடையாது அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல நான் கண்டுபிடிச்ச விஷயம். அது நீங்க பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல என்னெல்லாம் அந்த மாதிரி இருக்கு, இங்க என்ன நடக்குது, யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கா அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப அக்னி மூலையில ஒரு செப்டிக் டேங்க் தொட்டி கட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, எக்ஸிட் அதுதான். அங்க செப்டிக் டேங்க் அங்கவே கொஞ்சம் தண்ணி தேங்குதுனாலுமே அந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு யூட்ரஸ்ல கைய வைக்கும். நம்ம மேக்சிமம் வந்து அக்னி மூலையில வந்து கிச்சன் தானே மேம் வைப்பாங்க. நம்ம சார் வெளியில சார் எக்ஸிட் சொல்றேன், நான் எக்ஸிட் சொல்றேன். வீட்டை விட்டு தாய் சேவரை விட்டு வெளியில இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கிறத பாத்துருக்கோம். இல்ல நீ சொல்றது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டுல வந்து அந்த பிரச்சனை, அதாவது வந்து அந்த வாசலே வந்து தெருக்கூத்து நோக்கத்தே இருக்கு. அதாவது வாசல் நீங்க சொல்ற எல்லாமே வந்து நீங்க சொல்ற அந்த மாதிரி அந்த முச்சந்தி அந்த தெரு பாய்ச்சல் தான் இருக்கு. அதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை அவங்க வீட்டுல இருக்கு. நான் கண் கூட பாத்திருக்கேன். நான் நீங்க சொல்றது மீட்டிங்ல இருக்கேன், நான் அதை ஒரு நிமிஷம் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார். நீங்க சொல்றது வந்து சொந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கா இல்ல வந்து வாடகை வீட்டுல குடியிருந்தாலும் இது பொருந்துங்களா மேம்? எல்லாருக்குமே தான் சார். ஓகே. வாடகை வீட்டுல இருந்தா ஓவிரால் எல் மட்டும் எடுத்துக்கிட்டு சரியா போயிடும். சொந்த வீட்டுல இருந்தா யூட்ரஸே எடுக்கிற மாதிரி ஆயிடும். பாதிப்பு ஒண்ணுதான். வாடகை வீட்டுல இருந்தா என்ன மேடம் சொன்னீங்க? ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன பிரச்சனையோட போயிடும். ஏன்னா அந்த வீட்டை நம்ம காலி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா சொந்த வீடு அப்படின்னாக்குள்ள இந்த பிரச்சனையை கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். அதுவும் அவங்க ஜாதகத்துல சந்திரன் கேது, சந்திரன் மாந்தி, அதே மாதிரி இந்த கேட்டையில போய் நட்சத்திரம் உட்காந்து தசை நடத்துறது, இவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கிழிச்சு எடுத்துருவாங்க யூட்ரஸ். அத கொஞ்சம் கவனமா இருக்கணும். வடகிழக்கு மூலைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஃபரன்ஸ்ல அதிகமா கொடுக்கறது வந்து நமக்கு இங்க கொடுத்துடணும் கண்டிப்பா. ஏன்னா பெண்களுடைய ஆதார சக்தியே வந்து யூட்ரஸ் தான். நீங்க யூட்ரஸ் ரொம்ப சீக்கிரமா ரிமூவ் பண்ண லேடிஸோடைய லைஃப் எல்லாம் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மென்டலி அவங்க ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க, நிறைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வந்துரும், அந்த டொபமைன் சுரக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் பிரச்சனை வந்துரும், நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உண்டாயிடும். ஏன்னா நான் எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் ரொம்ப தனியா இருக்கேன், யாருமே என்ன கவனிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு கும்பல்ல கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துரும், ப்ரெஷர்ல இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அக்னி மூலையும் சொன்னீங்க, எச்சரிக்கைக்காக சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அக்னி மூலையில வந்து கிழக்கு பக்கம் இருக்க பகுதியா தெற்கு பக்கம் இருக்க பகுதியா? இல்ல ரெண்டு பகுதியும் அதுல ஆட் ஆகும். புரியலங்க சார் எனக்கு. இப்ப அக்னி மூலன்னு சொல்லிட்டேன், அதுல கிழக்கு பக்க பகுதியா தெற்கு பக்க பகுதியான்னா நீங்க வந்து அக்னி மூலை எதுல இருந்து எது வரைக்கும்? கிழக்கு பக்க பகுதியில தான். அக்னி மூலை நமக்கு வந்து தெற்கு பகுதியிலயும் பாதி வரும் இல்லையா? தெற்குத்துன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்லி கேட்டேன், வேற ஒண்ணு. உங்களுக்கு ஈஸ்ட்ல தான் சார். இப்போ ஒரே நிமிஷம், இப்ப வந்து எப்படி எடுக்கிறது, இங்க பாருங்க, இது மணன்னு வச்சுக்கோமே, இது மணன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸ்ட். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஈஸ்ட் வருமா, இதுல இருந்து இது வரைக்கும் சவுத் வரும் இல்லைங்களா? அப்ப இந்த கார்னர் வந்து உங்களுக்கு அப்படியே அக்னி மூலையா வந்துரும். இப்ப ரெண்டு திசையில இருந்துமே உங்களுக்கு அந்த வரும்.
அந்த ஆமா. 2 திசையிலயுமே வரக்கூடாது அக்னி, அந்த தெருக்குத்து. கிழக்கு பக்கம் வர்றது வந்து ஆஹ், அது மைனஸ், தெற்கு பக்கம் ஆமா, வர்றது அது பிளஸ். அப்படி இல்ல சார். அக்னி மூலை எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கோ, இப்ப நான் சொன்ன 2 வீடுமே தெற்கு பக்கத்துல இருந்து வந்த அக்னி குத்து தான், இந்த தெருக்குத்து தான். ஆமா. இப்ப வந்து இப்ப flat திருடு நான் போன வந்து வீடுன்னு ஒண்ணு நீளம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுவுமே தெற்கு பக்கத்துல இருந்து போயிட்டு முடியறதுதான். அந்த correct. ஒரு குழந்தை விழுந்ததுன்னு சொன்ன பாருங்க, அதுவுமே தெற்கு பக்கத்துல போய் முடிஞ்ச வீடுதான். இல்ல நீங்க சொல்ற இன்னொரு வீடு வந்து சொல்லுங்க சார். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். நீங்க சொன்ன விஷயமானது கிழக்கு பக்கம் வந்து அந்த கிச்சனை நோக்கி அந்த ரோடு வந்துச்சுன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதே அதே சவுத் சைடா இருந்துச்சுன்னா அது மைனஸ் இல்லை. ஏன்னா அதுல வந்து நம்ம நிலவாசலே வைக்கணும்னு சொல்றோம். ஆஹ் நிலவாசல் வைக்கிறதுக்காக இல்ல, நிலவாசல் வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க பள்ளமே போடக்கூடாதுங்களே சார். இல்லம்மா, தெருக்குத்துன்றது சுத்தமா வேற. இல்ல இல்ல இல்ல, இல்ல நீங்க நான் அது பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லி இப்ப வந்து சொல்லிங்க. சொல்லுங்க சார். நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் கிளியராவே இல்ல, அடைச்சு அடைச்சு வருது உங்க வாய்ஸ். ஓகேம்மா. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சார். அதாவது கிழக்குல வந்து ஒரு 40 அடி அகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 20 அடி வந்து கிழக்கு ஹாலுக்கும் 20 அடி கிச்சனுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அந்த 20 அடியில அந்த 20ல 10 வந்து கிழக்கு பக்கம் வரும்போது அந்த இடத்துல தெருக்கூத்து வந்துச்சுன்னா நீங்க சொன்ன 100 correct. சரிங்க சார். அதே மாதிரி தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க. அதுல 15 அடியில வந்து ஈஸ்ட் சைடு, 15 அடி ஈஸ்ட் சைடு, அதுல நம்ம நிலவாசலே இருக்கிறோம்னு சொல்றோம். சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியலீங்களா? இல்ல இல்ல, பிளஸ் மைனஸ் இது பண்ணாதீங்க. நிலவாசல் வைக்கலாம், தெருக்குத்துக்கான விஷயத்தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல தெருக்கூத்து வந்தா தெருக்குத்து வந்து முடியிற இடத்துல எப்படி சார் நீங்க நிலவாசல் வைப்பீங்க? வைப்பீங்களா? தெருக்கூத்து வர இடத்துல, அதாவது தெருக்கூத்து வர இடத்துல இது வந்து அந்த இடத்துல மைனஸா வராது. சவுத் சைடுல வரும்போது அது உச்சவாசல். ஈஸ்ட் சைடு சார் உச்ச நீச வாசல் வைக்கிறது வந்து தெருக்குத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப வந்து நீங்க தெற்கு பக்கம் இல்ல கிழக்கு பக்கம் ஒரு வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு நோக்கி வைப்பீங்களா? அதான உச்சம். ரோடே தெற்கு பக்கமா இருக்கு, ரோடு வந்து தெற்கு சவுத் சைடு, அப்ப வீட்டுக்கு வைக்கணும். சரிங்க சார். அப்ப சவுத் சைடு என்ட்ரன்ஸ் எங்க இடத்துல வைக்கலாம்? சவுத் சைடு வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி சவுத் ஈஸ்ட்ல தான் வைக்கணும். ஆமா, சவுத் ஈஸ்ட்ல தெருக்குத்து வரக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்க. அந்த இடத்துல தெருக்குத்து வந்தால் தெருக்குத்து வரக்கூடாது. அந்த வீட்டுல தெருக்குத்து வந்தா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடியதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்றது வந்து ஈஸ்ட் சைடு சொல்லும் போது 100% கரெக்ட். அது வந்து அந்த இடத்துல வாசல் வைக்க முடியாது. தெருக்குத்து வந்தா நீங்க சொல்ற மாதிரி மைனஸ் நடக்கும். அதுல எந்த விதமான எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த சவுத் சைடு ரோடு வரும்போது அந்த இடத்துல மைனஸா இருந்தால் அங்க நிலவாசல் வைக்க மாட்டோம்ல. இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி மைனஸ் இந்த பக்கம் வச்சா வைக்க மாட்டோம். சார் ஒரே ஒரு டவுட் தாங்க சார். இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்ப வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி தெற்கு பக்கத்துல இருந்து ரோடு போய் ஒரு பிளாட்ல முடியுதுன்னு வைப்போமே, தெற்கு பக்கம் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். தெருக்குத்து வர சைட ஃபுல்லா இடம் விட்டுட்டு ஒதுக்கிதான் சார் கட்டுவாங்க. அங்க எப்படி நிலவாசல் வைப்பாங்க? அந்த தெருக்குத்துக்கான வழியை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுல உச்சத்துல நகர்த்தி வைப்பாங்க வாசல். தெருக்குத்துக்கு நேரம் எப்படி வாசல் வைப்பாங்க? வாசக்கால் எப்படி வைக்க முடியும்? அதாவதுமா அவங்களோட பிளாட்டோட அளவு 30 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். மேற்குல வர தெற்குல வைக்க மாட்டாங்க. நீங்க சார் இன்னையில இருந்தே நீங்க ஒரு ஆய்வு ஒண்ணு பண்ணிக்கோங்க சார். ஒரு 10 வீடு நீங்க சொல்ற மாதிரியான வீடு கண்டிப்பா இருக்கும் நீங்க இருக்கிற ஏரியாவுல. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 15 வருஷத்துக்கான பிரச்சனைகளை நீங்க எடுத்து ஆய்வு பண்ணுங்க. சரி, ஆய்வு பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. என்னுடைய அனுபவத்துல தான் பாத்துட்டு சொல்றேன், பார்த்த வகையில தான் சொல்றேன். சார் இப்ப நாங்க சொல்றதுமே எங்க அனுபவம் தான். இப்ப பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு புள்ள மாடியில இருந்து விழுந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா,
அந்த வீட்ல ஆப்போசிட்ல ஒரு விநாயகர் வச்சு நித்திய பூஜை சார், வெளியில காம்பவுண்ட்ல ஓகேம்மா, நித்திய பூஜை. நீங்க சொல்றது சரியா இருக்கட்டும்மா. நன்றிம்மா. மேம் முடிச்சுக்கலாங்களா? மேம் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஜெனரலாவே நம்ம வந்து சவுத் இது தெற்கு பார்த்த வீட்டுக்கு எல்லாமே வந்து வாசப்படி வந்து எப்படி இருக்கும், வெளியில தான் வந்து சம்போ ஒரு ட்ரைனேஜோ எல்லாமே கட்டுவாங்கல்ல மேம். அங்க பள்ளம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய தானே. இப்போ நாங்க சென்னை மாதிரி இருக்க வீட்டுல எங்களுக்கு கனெக்ஷன் எல்லாம் வெளியில போவோம். அப்போ நாங்க வந்து ஒரு ட்ரைனேஜியோ நாங்க வந்து சவுத்ல தான் வைக்கணும். சவுத் ஃபேசிங் நீங்க வந்து ஃபுல்லா காம்பவுண்டுக்கு வெளியில போயிடும், அங்க நிக்கவே நிக்காது. ஓடக்கூடிய தன்மையில எடுத்துட்டு போயிடுவீங்களா? இல்ல மேம், இப்ப வீட்டுக்குள்ள தான் நம்ம ஒரு பெரிய சம்பு கட்டுவோம். வீட்டுக்கு வெளியில இருந்து தண்ணி வரும். சம்பு வந்து நம்ம வந்து தண்ணி பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு சம்பு, அப்புறமா சம்பு கட்டுவீங்களாடா? அப்படிதானே மேம் வாய்ப்பு வரும் அக்னி மூலையிலயோ இல்ல இந்த நைருத்தி மூலை. இப்ப அந்த மாதிரியான இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கான்னு பாத்திருக்கீங்களா மேம்? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்த்தது இல்ல மேம். நம்ம சவுத் ஃபேசிங் ஹவுஸ்ல இப்படிதான் வந்தாகணும். இத மாறி எப்படி அவங்கள அப்படின்னா ஒரே நிமிஷம் தாமா. வாஸ்துன்னா என்னப்பா? இப்ப வந்து நீருக்கான இடத்துல நீர் போடணும், நெருப்புக்கான இடத்துல நெருப்பு இருக்கணும். இதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இததான் சொல்றோம் நாங்க. இத மாதிரி மாறி வரக்குள்ள சில பிரச்சனைகள் வருது அப்படின்றத சொல்றோம் நாங்க. மேம் பிரச்சனைங்க வரும், கரெக்ட் தான். நம்ம வந்து இது தடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு சவுத் ஃபேசிங் அதுதான் மேம். இப்ப வந்து இங்க பாருங்க, எங்க வீடு ஈசானிய வெட்டு, எங்க வீடு ஈசானிய வெட்டு. ஓகே மேம். வாஸ்து தெரியும், ஜோதிடம் பாக்குறோம். ஈசானிய வெட்டு இருக்கிற வீட்டுலதான் நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு எனக்கு அனுஷத்துல. ஓகே மேம். இத மாதிரியான வீடுதான் அமையும். இத மாதிரி பிரச்சனை இருக்கக்குள்ள இத மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இத சரி பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப வந்து நம்ம வருமுன் காப்போம் பாத்துக்கலாம். இப்ப நான் சவுத் ஃபேசிங் ஹவுஸ்ல கண்டிப்பா வரும். வெளியில பண்ணோம் இல்ல மேம், வீட்டுக்குள்ள தண்ணி வரும்னு நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா வடக்க ஏத்தி தெற்க வந்து பள்ளமா தான் வைப்போம். புரியுதுங்களா? வெளியில தண்ணி வந்து வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம எப்படிப்பா என்னப்பா நமக்கு வாஸ்துடைய பேசிக் என்ன தெரியுங்களா? வடக்கும் கிழக்கும் பள்ளம், மேற்கும் மேடு. கரெக்ட் இல்லைங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வந்து இத வந்து பள்ளமா தான் வச்சிருக்கோம் அப்படின்னக்குள்ள இதனாலதான் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றோம். அதுதான் அப்ப நீங்க சொல்றது வந்து பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை இதனாலதான் வந்ததுன்றத நீங்க எல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றோம். மத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப அக்னி மூலையில பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோம். இந்த கேள்விப்படுற ஒரு விஷயம் சரியா அப்படின்றதுக்கு நம்ம எவ்வளவு போராடணும். இப்ப நான் ஒரு 2 விஷயத்த எடுத்து உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த 2 விஷயத்த மட்டும் வச்சு நாங்க இதை எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? யாரு வீட்டுக்கு போனாலும் இங்க வந்து என்ன பிரச்சனை இருக்கு, இவங்க எங்க சம்பு போட்டிருக்காங்க அப்படின்றத பாப்போம். தனி முறையில செப்டிக் டேங்க் போட்டு ஒரு ஆளுக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட், 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட், சுத்தமா ஆளே காலி ஆயிட்டாங்க. சனி மூலையில செப்டிக் டேங்க், சனி மூலையிலேயே படிக்கட்டு. அந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் சார்ந்த பிரச்சனை வரும். இத சொன்னா நீங்க சொல்றதே சரியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் அது? இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன்னா இப்படிதான் அமைதி. இப்ப நான் எங்க சென்னையில நான் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி மூலையில வெயிட் வைக்காதீங்க, சனி மூலையில படிக்கட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களாப்பா? அப்படி சொல்லியும் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, இவங்க சனி மூலையில போட்டிருக்காங்க, இவங்க வீட்டுல இத மாதிரியான பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள போங்கன்னு சொல்றோம். ஓகே மேம். ஆனா இருக்கும், போயிட்டு பாருங்க, நிச்சயமா இருக்கும். இருக்கும்லாம் கிடையாது, நிச்சயமா இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு பார்த்து அப்படி இருந்தா நீங்க உங்களுக்கு யூட்ரஸ் சார்ந்து எதுனா ஒரு அக்னி மூலையில ஒரு கிணறு, அந்த பிளாட் அவங்க வித்துடுறாங்க, அவங்க வேற இடத்துல இருக்காங்க, அந்த பிளாட்டையே வித்துடுறாங்க. ஓகே மேம். அந்த பிளாட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து ஒரு 3 மாசம் அவ்வளவு பெரிய பிரச்சனை, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. எப்படி மேம் அது? வீட்டையே வித்துட்டாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தையே வித்துட்டாங்க. வித்து 3 மாசம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க.
இது எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதோட பலன் இவ்வளவு வச்சிருந்தாங்க இல்லையா, அதோடைய பாதிப்பு. இவ்வளவு நாள் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோடைய பாதிப்பு. நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. நீங்க சின்ன 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 விஷயத்தெல்லாம் எடுத்து கொகுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். இது என்னன்னா ஒரு பயம், ஒரு வீட்டுக்குள்ள திருடு போகுது அப்படின்றது எவ்வளவு பெரிய வலி. கண்டிப்பா மேம். கஷ்டப்பட்டு அவங்களுடைய சேவிங்ஸ் உசுறு 10 ரூபாய் நமக்கு தெரியாம தொலைச்சிட்டோம்னா எவ்வளவு தேடுறோம். இது மாதிரியான திருட போற வீட்டெல்லாம் பாருங்க. எங்கெல்லாம் நம்ம எவ்வளவு பாக்குறோம் நம்ம இன்னைக்கு நியூஸ்ல. எந்தெந்த வீட்டுல எல்லாம் திருடு போகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் எடுங்க, எடுத்து தேடி பாருங்க. உச்சத்துல வாசல் வைக்கிறோம் அப்படின்றது இப்ப வடகிழக்குல வடக்கு பக்க வாசல் அப்படின்னா மேற்கு சார்ந்து தள்ளி வைக்க கூடாது, அது நீச வாசல் ஆயிடும். உச்ச வாசல் அப்படின்றது வடகிழக்கு, கிழக்கு சார்ந்து தள்ளி வைக்கணும். அதே நீங்க கிழக்கு பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் வடக்கும் கிழக்கும் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில வாசல் தள்ளி வைக்கணும். இப்ப அதுவே நீங்க தெற்கு பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கும் தெற்கும், கிழக்கு அதிகமாவும் தெற்கு கம்மியா இருக்கிற சைடும் பார்த்து வாசல் வைக்கணும். இப்ப இதுவே பிரச்சனை. இதுதான் உச்சம். மேற்குல வைக்கிறீங்க அப்படின்னா வடக்கும் மேற்கும், வடக்கு அதிகமாவும் மேற்கு கம்மியாவும் இருக்கிற திசையில வாசல் வைக்கணும். இதுதான் உச்ச வாசல். இப்படி வச்சுட்டா மேக்சிமம் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். நீங்க எப்படி சொல்றது, பாத்ரூம் எடுத்துட்டு போய் அக்னி மூலையில போட்டிருந்தா கூட உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம். ஓகே மேம். இந்த தலைவாசல்ல வந்து எங்க வீடுப்பா, நான் இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றோம் இல்லைங்களா, எங்க வீடு அக்னி மூலையில பாத்ரூம், கிச்சன் கிடையாது. 12 லட்சம் ரூபாய் யூட்ரஸ்க்கு செலவு பண்ணிட்டு வந்தோம். ₹1 2 இல்ல, 12 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தோம். இப்ப இதெல்லாம் அனுபவம். சரி, இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, இது ஏன் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறோம். பார்க்கக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது தெரியுதுங்களா. இது ஆர்கியூமெண்ட்டுக்காகவோ இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல. இல்ல மேம், நான் அப்படி கேட்கல. இப்படி இருந்தா என்ன பண்றது? சார் சொல்லிட்டு போனாங்களே அதுக்காக சொல்றேன். சார் சொல்லியிருந்தாங்களே அதுக்காக சொல்றேன். இல்ல மேம், சாருக்கு வந்து என்ன டவுட் வந்துச்சுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப தெற்கு பார்த்த வீட்டுல கிழக்கு பார்த்து நம்ம வந்து கிழக்கு பக்கமா தலைவாசல் வச்சிருந்தோம்ட்டு உச்சவாசலுக்கு, அது மாதிரி உச்சவாசல் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த பக்கம் தெருக்குத்து வந்தா அந்த பக்கம் அந்த வாசல் வைக்க கூடாதுன்னு நாங்க என்ன சொல்றோம்னா, தெருக்குத்து வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றோம். இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒரு 20 ஜாதகமும் 20 வீடும் நான் ஆய்வுக்கு கையில வச்சிருக்கேன். இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு 20 ஜாதகம் கலெக்ட் பண்ணுங்கன்றேன். மேம், அவருக்கு வந்து தெருக்குத்துக்கும் சாதாரண தெற்கு பார்த்த வீட்டு வந்துருச்சு. அவருக்கு சாதாரண வீட்டு தெற்கு வந்து நம்ம கிழக்கு பக்கம் நீங்க உச்சவாசல் சொல்லும் போது உச்சவாசல் வந்துரும் இல்லைங்களா. தெருக்குத்துல எப்படிப்பா வைக்க முடியும்? தெருக்குத்து வந்து நீங்க இப்ப வீடு கொஞ்சம் இருந்தாலும் அந்த தெருக்குத்துல பாதியாச்சும் மறையிற மாதிரி இடம் விட்டுதான் வீடு கட்டுறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ஹைட்டா காம்பவுண்ட் போட்டு முன்னாடி பிள்ளையார் வைக்கிறாங்க. சரி, பிள்ளையார் வச்சா சரியா போகுதா? ஏன்னா நாளைக்கு 4 பேருக்கு வழிகாட்டலாம். சரியா போகல. அந்த வீடு வேற ஒருத்தவங்களுக்கு கை மாறிடுச்சு. அந்த வீட்டை வாங்கின பொண்ணுக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல. அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் குழந்தை பிறகுது அந்த பொண்ணுக்கு. இப்ப அவங்க வச்சிருந்தவங்க ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க. வாங்கினவங்க 8 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து ஒரு குழந்தை பிறந்து இருக்கு அந்த பிள்ளைக்கு. சிந்துஜான் பேரு. எப்படி எடுக்கணும் சொல்லுங்க? இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத எடுக்கணுமா இல்லையா? மேம், இப்போ அப்போ ஒருவேளை நம்மளோட ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா இது வந்து நிச்சயமா வாஸ்து வேலை செய்யாது. இல்ல மேம், அது வாஸ்து வேலை செய்யாது. நிச்சயமா வேலை செய்யாது. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இது மாதிரியான வீடுதான் அமையும். அது மேக்ஸிமம் 95% அப்படிதான் அமையும். அப்படி அமையா 99.9% அப்படிதான் அமையும். 99 போயிட்டீங்களா? ஆமா, நீங்க ஆய்வு பண்ணுங்கப்பா. நம்ம வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா ஒரு இடத்த. இப்ப எங்க இருக்கு உங்க வீட்டுல சம்பு அப்படின்னு நம்ம ஈஸியா கேட்டுருவோம். ஆம்பளை பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டு பாருங்க. அப்படி கேட்டு இது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்தீங்கன்னா நிறைய தெரியும் இதுல. இது எனக்கு இது அது கரெக்டா பாருங்க மேம். இந்த தெற்கு பார்த்த வாசல் வீட்டுக்கு எல்லாமே ஆண்கள் வந்து கம்மியா இருக்காங்க, பெண்கள் டாமினண்டா இருக்காங்க. இது உண்மையா மேம்? புரியுதுங்களா? நீங்க பாருங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. எல்லாத்தையுமே நாங்க எப்படி சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணுச்சு. அது கரெக்டா? கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய டாமினேஷன்ல வேலை செய்யற ஒரு லேடி இருக்கிற வீட்டுல ஆண்கள் கொஞ்சம் அடங்கிதான் போவாங்க. ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் பியூட்டி பார்லரு, துணி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்க வீட்டுல எல்லாம் பாருங்க
பெண்களுடைய ஆளுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுக்ரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ஆமா, சுக்ரன் வெயிட்டா இருப்பாங்க. இத மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நன்றி. சின்ன சின்ன விஷயம். நன்றிப்பா. சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. மேம், மலர்விழி மேம் முடிச்சுக்கலாங்களா? ஓகே மேடம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஜோதிட ரகசியங்கள் நிகழ்ச்சியில் டிஎன்ஏ குரு பாவங்களை சுமக்கும் நட்சத்திரங்களும் அதை கரை சேர்க்கும் பரிகாரங்களும் நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நமக்காக தன் பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை வழங்கிய திருமதி ஆஸ்ட்ரோ கலைவாணி மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்ங்க. குழுவில் பயணித்த அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி மேடம். வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூமா. நன்றிங்கம்மா. சூப்பரா இருந்துச்சு மேம். பயங்கர டிஸ்கஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். சூரியன் கர்ம பதிவு யூடியூப் லிங்க் அனுப்புங்க மேடம். சார் அனுப்பிச்சிடுறோம் சார். அது இன்னும் ரெக்கார்ட் பண்ணலங்க சார். அது ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் அது கூகுள் மீட்ல போட்டாங்க, அது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு நாள் அது பண்ணி கொடுத்துறேங்க சார். கனகாம்பாள் மேடம். வெரி வெரி தேங்க்ஸ் மேம். ஓகே மேடம், லைன்ல இருக்கீங்களா? கனகாம்பாள் மேடம் மேம், அது யூடியூப்ல வந்துருச்சுங்களா மேம்? சந்திரன் கர்ம பதிவு. சந்திரன் சூரியன் மட்டும் தான் வரல, மீதி எல்லாமே வந்துருச்சு. இது வரைக்குமே வந்துரும். அப்படிங்களா மேம்? மேம், ரெக்கார்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கோங்க மேம், பண்ணிக்கோங்க. அதுதான் கனகாம்பாள் மேடம் இருந்தா க்ளோஸ் பண்ண சொல்லிடலாம். அவங்கதான் அந்த ரெக்கார்டிங் பண்றாங்க. ஆபீஸ்ல அமுதவல்லி மேம்னு ஒருத்தருக்காங்க, அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதான் சொன்னதானே பண்ணுவாங்க சார். இது நம்ம க்ளோஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்க க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. மேம் வந்து டிராவலிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, இன்னும் க்ளோஸ் ஆகல போல இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. ஓகேங்க சார். ஓகே மேம். அம்மா வேணா ஃபோன் பண்ணி சொல்லிருங்க மேம். அந்த நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம்.